தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் பெரிய மரம் சாய்ந்து மின்கம்பத்தில் விழுந்ததால் மின்சாரம் தடைபட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், இப்போ மரத்தை அகற்றக்கூடிய பணிகள் அப்படின்றது நடக்கிறத அங்க பார்க்க முடியுது. முற்றிலுமாக அவை நடந்து முடிந்து விட்டதா, மரங்கள் அகற்றப்பட்டு விட்டதா, தகவல் என்ன? அது டிட்வா புயல் காரணமாக சென்னை அருகே மையம் கொண்டுள்ளது. மூன்றாவது நாளாக சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து இன்று அதிகாலை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் சீனிவாசா நகர் 2வது தெருவில் ஒரு பெரிய மரம் அது வேரோடு சாய்ந்து அங்குள்ள மின் கம்பங்கள் மீது விழுந்ததில் அந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டது. இதனையடுத்து மின்சாரத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவர்கள் மின்சாரத்தை நிறுத்தினார்கள். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஊழியர்களை கொண்டு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த மரத்தை உடைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள். மேலும் அந்த மரத்தின் அடிவேரை மரம் அறுக்கும் இயந்திரங்களை கொண்டு அறுத்து அந்த மரத்தை முற்றிலுமாக அகற்றி விட்டார்கள். ஆனாலும் அந்த மின்சார கம்பிகள் அருந்து உள்ளதால் இந்த தகவல் இருந்த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, கவுன்சிலர் கற்பகம் சுரேஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து மின்சாரத்துறையிடம் உடனடியாக அதை பணியை விரைவுபடுத்தினார்கள். இதனடுத்து மின்சார ஊழியர்கள் அந்த கம்பிகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் மின் இணைப்பு வழங்கப்படும் என மின்சார வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இதே போல்தான் சென்னை புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. ஆனால் பெரிய அளவிலான மழை வேறு எங்கும் சாய்ந்ததாக தகவல் இல்லை. இந்த மரம் சாய்ந்த பகுதியில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். கள தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். சார் வாப்பா எதுக்குற நீ வேற சும்மா சும்மா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.